எஸ்எஃப்ஓவில் இருக்கிற சிவா முருகன் டெம்பிள் ஒரு தெய்வீக ஸ்தலத்தை பற்றி தான் இந்த வீடியோ. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோக்கு அருகில் உள்ள கான்கார்ட் நகரத்தில் அமைந்துள்ள இக்கோயில் முருகப்பெருமானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயில். யுஎஸ்ஏல ஆரம்பித்த கோயிலில் இது முதலாவது முருகர் கோயிலாகும். இது 1957 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மே 9 வட அமெரிக்காவில் முதலில் சோழ பாணியில் அமைந்துள்ள பஞ்சவர்ண கோபுரம் கொண்ட மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கு. இப்பொழுது 48 நாள் நீடிக்கும் மண்டல அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. வாங்க கொடிமரத்தை சேவிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிட்டு சன்னதி ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துடலாம். முருகப்பெருமான் கோயிலின் முதன்மை தெய்வம். வேல் தரித்த கந்தசாமி வடிவம் பாஷாணிலிங்க வடிவாக இருந்தாலும் முழு அலங்காரத்துடன் சண்முக தரிசனம் கிடைக்கும். சூப்பர், ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இது. அடுத்தது விநாயகர் வலதுபுறமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. எல்லா பூஜைகளும் முதலில் அர்ச்சனை இங்கு தான். பரமேஸ்வரர் சிவலிங்க வடிவில் அர்ச்சனை ஸ்ரீ பார்வதி அம்மையுடன் இணைந்து வழிபடப்படுகிறது. சைவ சித்தாந்த முறைப்படி நந்தி, சூரியன், சந்திரன் ஆகியோர் இருப்பார்கள். துர்க்கை அம்மன் மிகவும் அழகான வடிவில் முத்து, பவழம், தங்க அலங்காரத்தில் ஜொலிக்கிறாள். எதிரிகளை காப்பார், சக்தியை கொடுப்பார் என்று மக்களின் விசுவாசம். மகாலட்சுமிக்கு தனி சன்னதி போல் ஒரு கோவில் அமைச்சிருக்காங்க. எவ்ரி 5 days மகாலட்சுமி பூஜை இங்கே நடைபெறுகிறது. அடுத்தது சரஸ்வதி தேவி, கல்வி மற்றும் கலைக்கடவுள். குழந்தைகளின் மாணவர்களுக்கு இங்கு விசேஷ வழிபாடுகள் நடக்கிறது. நவராத்திரி அப்போது இந்த 3 தேவிகளும் சேர்ந்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதிக்கு விமர்சையாக பூஜைகள், அர்ச்சனைகள் நடைபெறுது இந்த கோயிலில். இக்கோயிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை, கந்த சஷ்டி, வைகாசி விசாகம். அனைத்து விழாக்களும் பார்த்திங்கன்னா தமிழ் மரபின்படி, தென்னிந்திய முறைப்படி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இக்கோயிலில் ஐயப்ப சுவாமிக்கு தனி சன்னதி உண்டு. டிசம்பர் மாதத்தில் மண்டல பூஜைகள், ஐயப்பன் வீதி உலா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. நவகிரகங்களை கோயிலில் ஒரு பக்கத்தில் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனி பரிகாரம், பூஜைகள் இங்கே நடைபெறுகிறது. ஹனுமானுக்கு இடது பக்கமாக ஒரு சின்ன சன்னதி அமைச்சிருக்காங்க. எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் சாட்டர்டேஸ் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது. நம்ம எல்லா கோயிலை சுற்றி எல்லாரையும் சேவிச்சாச்சு. நம்ம இப்போ முருகரை சேவிக்க போகலாம். அர்ச்சனை நடந்துட்டு இருந்தது பாருங்கள். கண் கொள்ளா காட்சி. வேல் கொண்டு கந்தசாமி எவ்வளோ அழகாக இருக்கார். சண்முகரை பார்க்க 1000 கண் வேணும்.